கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா, அந்த சனி பெயர்ச்சி ஜென்ம தொட்டு விலகுதுங்க. அது வந்து சனி ஈஸ்வரன் பார்த்தீங்களா, குரு வீட்டுக்கு போறாரு. வாக்குஸ்தானத்துக்கு போறாரு சனி பகவான். இவங்க சொல்றதெல்லாம் வந்து யாரும் ஏத்துக்கல. இப்ப இவங்க சொல்றது தான் வேத வாக்குன்ற மாரி ஏத்துப்பாங்க. குடும்பத்தில, சொசைட்டில, சொந்த பந்தம் எல்லாமே பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு தனி மகத்துவம், தனி மரியாதை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக நிச்சயமா அமையும். அதே நேரத்தில பார்த்தீங்களா, சொத்து பிரச்சனை வந்து தீருன்றது. அதே மாரி பூர்வீகத்தில பார்த்தீங்களா, அந்த ஒரு மாரி குழப்பமா இருந்தாங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம், அதெல்லாம் சனி வந்து தீர்த்து வச்சுருவாரு. எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த கும்பராசிக்கு அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்கள கூட ஜனினா என்னன்றதை புரிய வச்சார் ஜென்மச்சனி. இது எல்லாம் இப்போ விலக போகுது. அதே நேரத்தில் 7.5 சனி முழுசாக முடிய போதானா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அந்த 7.5 சனியில் கடுமையான காலகட்டம்னு சொல்லப்படக்கூடிய முதல் 5 வருஷங்களை இப்போ ஜென்மச்சனி காலகட்டங்களை தாண்டுறாங்க கும்பராசிக்காரர்கள். குறிப்பாக அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள். எல்லாத்துக்கும் இருந்து வந்த தடை விலக போகுது. கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், தொழில் நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலும் படிப்படியாக மன நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சிங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், ஜென்மசனி விலகுது. இதனால அவங்களுக்குள்ள இந்த மன இறுக்கம்னு சொல்லுவோம். அப்படியே வெளியில சொல்ல முடியாம ஒரு இறுக்கமா இருந்திருப்பாங்க. அந்த இதை விட்டு வெளியில வந்துருவாங்க. ஏன்னா சனி விலகிறதுனால இப்போ வந்து அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து நல்ல தீர்க்கமாகவும் இருக்கும், நல்ல தெளிவான முடிவுகளும் எடுப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அவங்களுக்கு இருக்க அந்த வேலை ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து நல்லா இருக்கும். இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு விஷயம், 7.5 சனி முழுதாக முடியவில்லை. அதனால இவங்க வந்து செலவுகளை வந்து குறைச்சிக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பிரமாதமான சனி பயிற்சியாக இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடந்த காலங்களில் தேவையில்லாமல் கலக்கங்களை கொடுத்த சனி பகவான் அதே குடும்பத்தில் இணக்கமான சூழலை ஆங்காங்கே ஏற்படுத்துவார். பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். குறிப்பாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். கும்பராசிக்காரங்களுடைய இன்றைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. உதவுறேன்னு சொன்னவங்க உதவலை, உபத்திரவத்தை கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து கடந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க. அப்பாடா இனிமேல் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னையிலேருந்து வர ஆரம்பிக்கும். 5 வருஷம் 6 வருஷமாக போராடிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் இனிமேல் வரும். ஆனால் இப்போ பாதசனிங்கிறதுனால காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும். விஐபிகள் இருக்கிற ஏரியாவில் வீடு வாங்குகிற யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வருது. அதே மாதிரி சாதாரண வண்டி இல்லை, இம்போர்ட்டடு வெஹிக்கிளில் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு வருது. ஸோ அந்த வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து இனிமேல் உயரும். நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது படவேடு ஆரணி அந்த பாதையில் வந்து ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரிக்குப்பத்தில் எந்திர சனீஸ்வரர் அங்கே வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த எந்திர சனீஸ்வரர் போய் தரிசனம் செய்துட்டு வந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு மேலே யோகம் அதிகரிக்கும்.